தினகரன் மனந்திருந்து பேசியிருக்கிறார். அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பா வழி நடத்தினாரு, ஆனா நயினார் நாகேந்திரன் அப்படி வழி நடத்துறேன்னு ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காரு. ஒரு மூத்த தலைவராக பாக்குறீங்க அவருடைய ஸ்பீச்சை? இல்லை, இதில் நான் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லைன்றது நான் தெரிவித்துக்கொள்கிறேன். செங்கோட்டையில வந்து அல்ல, அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. அதுலேயும் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இல்லை, அதில் தான் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு நான் தகுதியானவள் இல்லைன்றது. அது அண்ணன் நயினார் நாகேந்திரன்ட்டே நீ போய் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. யாரு செல்வ பெருந்தகை சொல்ற? ஒரு மூழ்கும் கப்பலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மூழ்கும் கப்பல்னு எங்களை சொல்றாரா? நான் கேட்குறேன், அவர் இப்போ என்ன கப்பலில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு? அவர் தலைவராக இருப்பாருன்னே தெரியாது. அவர் 2026 தேர்தல் அப்போ செல்வ பெருந்தகை தலைவராக இருப்பாருன்னே தெரியாது. காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தற்ற தன்மை தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒத்து ஊதி கொண்டு இருக்கிறார். அதனால செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமானது அல்ல. அதனால அவங்க மூழ்கும் கப்பலில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எந்த நிலையில இருக்கு? எந்த நிலையில இருக்கு? ஒரு நிலையிலும் இல்லை. எதிர்கட்சியா கூட வர முடியாத சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை மூழ்கும் கப்பல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தான் மூழ்க போகிறார். அதனால இன்னும் அவர் மேல நான் மறுபடியும் சொல்றேன், 2026 தேர்தலில் செல்வ பெருந்தகை தலைவராக இருப்பார்னே தெரியாது. அவர் என்ன எங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்? எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு குற்றச்சாட்டுகள். அவர் தன்னை காப்பாற்றி கொள்ளட்டும், அதுக்கப்புறம் எங்களை பற்றி விமர்சனம் செய்யட்டும். இப்போ பொறுப்பு தானே கொடுத்துருக்கு. அவர் 2014 பாஜக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நயினார் பாலாஜி அண்ணன் நயினார் நாகேந்திரனோட கட்சியில் முன்னாலேயே இணைந்திருக்கிறார். அது அண்ணனே சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நான் தலைவராக இருக்கும்போது அவன் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு. ஆக அதுவும் மட்டும் இல்லை, 24 பிரிவில் ஒரு தலைவருக்கு பொறுப்பாகிறாரு. இது ஸ்டாலின் மாதிரி அடுத்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களா? எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்களெல்லாம் தள்ளிட்டு உடனே தலைவர் துணைத் தலைவர் பதவியை கொடுத்து இல்லை. அண்ணன் ஸ்டாலின் எப்படி அவங்க கட்சியில் உழைப்பதற்கு அதெல்லாம் நாங்கள் வாரிசுன்னு சொல்லலை. ஆக கட்சியில் உழைப்பதற்கு ஒரு பிரிவோட தலைவராக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, பல பிரிவு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். கட்சியில் உழைக்கிறாரே தவிர எல்லாரையும் புறந்தள்ளி விட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அது தப்பு. அப்படி அவர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார். அதனால அவர் சொன்ன மாதிரி இது குடும்ப ஆட்சி கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது. குடும்பங்கள் வேலை செஞ்சு அரவணைக்கிற கட்சி தான். அதனால மற்றவர்களையெல்லாம் விடுத்துட்டு அடுத்த பதவியை கொடுக்கறது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது மாதிரியான அதிமுக உட்கட்சி இதுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் தேர்தலை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்னால நிறைவடைந்து விடும். ஏன்னா எல்லாரோட ஒற்றை குறிக்கோள் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான். அதனால 9 மாதத்திற்குள்ள எல்லாம் சரியாகிவிடும் என்பது எனது கருத்து. இந்த சாஃப்ட்வேர் லான்ச்சிங் மிக மிக உபயோகரமான அதுக்கு ஹரிகரன் அவர்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா நான் மருத்துவராக இருக்கும்போது கூட நமக்கு நோயாளிகளில் கவனம் செலுத்துறதை விட இந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதனால தான் சொன்னேன், பேஷண்ட் எக்ஸ்பைரி ஆகக்கூடாதுன்னு கவலைப்பட்டு இருக்கும்போது நம்மளோட மிஷின் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால அதையெல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஒரே நான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு கூட அப்படிதான் சொன்னேன். ஏன்னா இங்கே ஒரு துறைக்கும் போய் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. தெலுங்கானால சிங்கிள் விண்டோ, அதில் ஒரு விநாயகர் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரே ஷாட்டில் விநாயகரை வச்சிடலாம். ஆனால் இங்கே அது கூட முடியல. அப்போ பேஷண்ட்டுக்கு ஒன்றுக்கும் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஆக அப்படி இல்லாமல் ஒரே சாஃப்ட்வேரில் என்னென்ன லைசன்ஸ் ஒரு மருத்துவமனைக்கு தேவையோ எல்லாவற்றையும் வாங்குவதும், அதில் எக்ஸ்பைரி டேட் அதை முன்கூட்டியே தெரியப்படுத்தி அதை வாங்குவதற்கும் இது டாக்டர்ஸ் நோயாளிகிட்ட மாத்திரம் கவனம் செலுத்தலாம், மற்ற கவனத்தை இந்த சாஃப்ட்வேர் பார்த்துக்கொள்ளும் என்பது மிக மிக ஒரு உபயோகரமான ஒரு அறிவிப்பு என்பதையும் அறிமுகம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளவங்க இருக்கிற கட்சியில் வேற என்ன நடக்கும்? அதான் நடக்கும். பெரிய 7 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் செயின் பறிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் இதான் நடந்துருக்கு. அதனால தான் நாங்கள் ஆட்சி அவங்ககிட்ட பறிக்கணும்னு சொல்கிறோம். இல்லைன்னா இன்னும் அதிக செயின் பறிப்புகள் எல்லாம் வரும், ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான். யாருக்கெல்லாம் திமுகவில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும்
இது காண்பிக்கிறது, அவ்வளவுதான். அதாவது செந்தில் பாலாஜி பெரிய செயின் ஸ்நாச்சர், இந்த மாதிரி சின்ன செயின் ஸ்நாச்சர், அவ்வளவுதான். 2026 தேர்தல் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக தான் இருப்போம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் 2026 தீர்ந்துடும். செங்கோட்டையனோட கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் அதுக்கு எதுக்குமே நான் சொல்லிட்டேன், என்னென்ன சொல்லணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.